வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய மக்கள் சக்தி எப்போதும் தொழிலாளர்களையும் உழைக்கும் மக்களையும் பாதுகாக்கும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கருத்து. உள்ளூராட்சி சபை தேர்தலில் வடக்கு கிழக்கில் எந்த சின்னத்தில் கீழ் போட்டியிடுவது என்பது தொடர்பாக இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அறிவிப்பு. இலங்கையின் முக்கிய நகரங்களில் உள்ள அஞ்சல் நிலையங்களை சுற்றுலா தலங்களாக மாற்றுவதற்காக புதிய திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்படும் என அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவிப்பு. போக்குவரத்து சபைக்கும் ரயில் சேவைக்கும் பெண்களை பணிக்கமர்த்துவதற்கு கொள்கை ரீதியான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சுட்டிக்காட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். ஒரு நாட்டின் இருப்பு செல்வத்தின் உருவாக்கத்தை பொறுத்தே அதன் பொருளாதார அமைப்பு இயங்குகிறது. இந்த செல்வ சுழற்சி பல்வேறு வடிவங்களில் காணப்படும். சில அரசியல் கோட்பாடுகள் முதலாளித்துவ தரப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கின்றன. அதே நேரத்தில் சில மற்றவை உழைக்கும் மக்களுக்கு அதிகாரம் வழங்குகின்றன என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். ஐக்கிய ஊழியர் சங்கத்தின் பிரதிநிதிகளுடன் இன்று இடம்பெற்றிருந்த சந்திப்பில் உரையாற்றும் போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். ஐக்கிய மக்கள் சக்தி மனிதாபிமான முதலாளித்துவத்தின் மூலம் செல்வத்தை உருவாக்கி சமூக நீதியில் கவனம் செலுத்தி சமூக நலனை பேணி சமூக ஜனநாயக கோட்பாடுகளில் அமைந்த நடுத்தர பாதையை பின்பற்றுகின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஒன்றல்ல. இவை வேறு வேறான கொள்கைகளை கொண்டுள்ளன. அதன் பிரகாரமே செயல்பட்டும் வருகின்றன. வங்குரோத்தான நாட்டில் IMF-இன் கடன் சலுகையினை பெற்றுக்கொள்வதற்கு உள்நாட்டு கடன் மறுசீரமைப்புக்கு சென்றபோது கடந்த அரசாங்கம் வங்கி கட்டமைப்பையும் பிணைமுறை பத்திரதாரர்களையும் பாதுகாத்தது. உழைக்கும் மக்களின் நலன்களை கைவைத்தது. உழைக்கும் மக்களின் சேமிப்பான ஊழியர் சேமநாம நிதியங்களில் கைவைத்து அவர்களினது சேமிப்புகளை உறிஞ்சின. ஐக்கிய மக்கள் சக்தி இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது. செல்வந்தர்களை விட சாதாரண மக்கள் மீது அக்கறை கொண்டு சமூக நீதியையும் சமநிலை பேணலையும் எமது கட்சி பின்பற்றி வருகிறது. சமூக சமத்துவத்தை எட்டுவதற்கு நடுத்தர பாதையில் பயணிக்கும் கட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தி செயல்பட்டு வருகிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டினார். ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் ஒரு தடவையும் 20,000 ரூபாவால் சம்பள அதிகரிப்பை பெற்றுத் தருவோம் என்று தற்போதைய ஆளும் தரப்பினர் கூறியிருந்தனர். ஆனால் கூறியதை மறந்து பழிவாங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு ஒன்றன் பின் ஒன்றாக பொய்களை உரைத்து வருகின்றனர். வரவு செலவு திட்டத்தின் ஊடாக சம்பள கொடுப்பனவுகளை அதிகரிப்பது தொடர்பாக பேசினாலும் சம்பள அதிகரிப்பு தொடர்பாக இன்னமும் சரியான தீர்மானம் எடுக்க முடியாதுள்ளதாக தற்போதைய நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். கடந்த அரசாங்கம் பயணித்து தொங்கு பாலத்திலேயே இந்த அரசாங்கமும் பயணிப்பதோடு அதே வழிமுறைகளையே பின்பற்றி வருகிறது. குறுகிய காலத்தில் 3வது முறையாக மக்கள் அபிப்பிராயத்தை கேட்கும் தேர்தல் வரப்போகின்றது. இந்த தேர்தலுக்கு மத்தியில் அரசு ஊழியர்களால் சரியான தீர்மானத்தை எடுக்க முடியும். ஐக்கிய மக்கள் சக்தி எப்போதும் தொழிலாளர்களையும் உழைக்கும் மக்களையும் பாதுகாக்கும். உழைக்கும் மக்கள் இல்லாமல் ஒரு நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப முடியாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். உள்ளூராட்சி சபை தேர்தலில் வடக்கு மற்றும் கிழக்கில் எந்த சின்னத்தின் கீழ் போட்டியிடுவது என்பது தொடர்பாக இதுவரை இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. பங்காளி கட்சிகளோடு கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாகவும் அந்த பேச்சுவார்த்தைகளின் முடிவில் தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. தேர்தலுக்கான தயாரிப்புகள் தொடர்பாக கேள்வி எழுப்பிய போது அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் இதற்கான பதிலை வழங்கியுள்ளார். மலையகம் உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் எமது கட்சி போட்டியிடும் திட்டத்தில் உள்ளது. பெரும்பாலான இடங்களில் மொட்டு சின்னத்தின் கீழ் களமிறங்க எதிர்பார்க்கின்றோம். ஆனால் வடக்கு மற்றும் கிழக்கில் சில இடங்களில் சிறிய மாற்றம் இருக்கலாம். பங்காளி கட்சிகளோடு கலந்துரையாடி இறுதி முடிவை எடுப்போம் என்று அவர் தெரிவித்திருந்தார். இதேவேளை களுத்துறை மாவட்டத்தில் உள்ள 17 உள்ளூராட்சி நிறுவனங்களில் போட்டியிடுவதற்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இன்று கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது. அதன்படி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தலைமையில் இன்று கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது. இதில் களுத்துறை மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சஞ்சீவ் எதிரிமான மற்றும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் பிரசன்ன சஞ்சீவ் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் முக்கிய நகரங்களில் உள்ள அஞ்சல் நிலையங்களை சுற்றுலா தலங்களாக மாற்றுவதற்காக அஞ்சல் துறையின் கீழ் ஒரு புதிய திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்படும் என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். அத்துடன் நுவரெலியா, கண்டி, கொழும்பு மற்றும் காலி ஆகிய பகுதிகளில் உள்ள அஞ்சல் நிலையங்கள் இதற்காக அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அஞ்சல் துறையில் லாபம் ஈட்டும் நிறுவனமாக மாற்றி இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்தார். இதேவேளை மத்தளம் மஹிந்த ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்தை விமானம் பழுதுபார்க்கும் மையமாக மாற்றுவது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்றிருந்த 2025ஆம் ஆண்டின் பாதீட்டின் மீதான கொள்ளினை விவாதத்தில் உரையாற்றும் போது மத்தள விமான நிலையத்தை லாபம் ஈட்டும் நிறுவனமாக மாற்றுவதற்கான முயற்சிகள் நடைபெறுகிறது. இது ஒரு பொருத்தமான நட்பு நாட்டுடன் இணைந்து செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார்.
மத்தள விமான நிலையம் 36.5 பில்லியன் ரூபாய் செலவில் கட்டப்பட்டது. கடந்த 5 ஆண்டுகளில் இதற்காக 38.5 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. எனவே இந்த விமான நிலையத்தை வருவாய் ஈட்டும் நிறுவனமாக மாற்ற அரசு முயற்சி மேற்கொள்கிறது என்றும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருந்தார். திருச்சியிலிருந்து பலாலி செல்லும் விமான சேவை இந்த மாதத்தில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரியும் நிலையில் அதன் வசதிகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ரவுஃப் ஹக்கீம் தெரிவித்திருந்தார். இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் அவர் மேலும் கூறியதாவது, திருச்சியிலிருந்து பலாலி செல்லும் விமான நிலையத்தை இந்த மாத ஆரம்பத்தில் ஆரம்பமாகும். அதேபோல் காங்கேசன்துறை நாகப்பட்டினம் கப்பல் சேவை அவ்வப்போது இடைநிறுத்தப்படுவதும் கவனிக்கப்பட வேண்டும். நாகப்பட்டினத்தில் இருந்து பயணிகள் வருவதற்கான வசதிகள் குறித்து இந்திய அரசு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. ஆனால் இங்கு பயணிகளை ஏற்றும் தேவையான வசதிகள் இல்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு அமைச்சர் இந்த விவகாரத்திற்கு கவனம் செலுத்த வேண்டும். அத்துடன் பயணிகள் முனையத்தினை நவீனமாக மாற்றியவர்களுக்கு தேவையான வசதிகளை உருவாக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் ஒலுவில் துறைமுகம் ஆரம்பத்தில் வர்த்தக துறை சார்ந்த துறைமுகமாக அமைக்கப்பட்டது. ஆனால் அந்த பிரதேச மக்கள் தற்போது பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் கடல் அரிப்புக்கு வழிவகுக்கும் என்கின்ற அச்சம் அவர்களிடையே உள்ளது. எனவே அந்த அச்சத்தை போக்கி ஒலுவில் துறைமுகத்தை மீண்டும் திறக்க தேவையான திட்டமிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் ரவுஃப் ஹக்கீம் கூறினார். இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் ரயில் சேவையில் பெண்களை பணிக்கமர்த்தும் கொள்கை ரீதியான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருந்தார். இன்று பாராளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அமைச்சர் மேலும் கூறியதாவது, நாளை சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் ரயில் சேவையில் பெண்களை பணிக்கமர்த்துவதற்கான தீர்மானம் எமது அமைச்சரவையில் எடுக்கப்பட்டுள்ளது. சில நாட்களில் பேருந்து ஓட்டுநர்களாக, ரயில் சாரதிகளாக, பாதுகாவலர்களாக பணியாற்றும் பெண்களை நாம் காணக்கூடும். இதனுடன் மேலும் பாடசாலை பேருந்துகளை பெண்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்ற கனவும் எங்களுக்கு உள்ளது என்று குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை நாடு முழுவதும் 400 பாதுகாப்பற்ற ரயில் கடவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன எனவும் இந்த ஆண்டுக்குள் அவை அனைத்தையும் பாதுகாப்பானதாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். பாதுகாப்பற்ற ரயில் கடவுகளை பாதுகாப்பானதாக மாற்றுவது அரசாங்கத்தின் பொறுப்பு. நாட்டில் இந்த வகையான கடவுகள் அதிக அளவில் உள்ளன. நேற்று மட்டும் அழுத்கம பகுதியில் ஒரு முச்சக்கர வண்டி ரயிலுடன் மோதிய விபத்துக்கு இடம்பெற்றது. நாட்டில் பாதுகாப்பற்ற ரயில் கடவுகள் அடுத்த மாதத்திற்குள் பாதுகாப்பானதாக மாற்றப்படும். இதனை வீதி பாதுகாப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக பொதுமக்கள் மற்றும் தனியார் துறையின் பங்களிப்போடு செயல்படுத்தவும். சிறந்த போக்குவரத்தை உருவாக்க நேரம் எடுத்தாலும் மக்களின் உயிரை பாதுகாக்க காலதாமதம் ஏற்படக்கூடாது என்று அவர் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். பிப்ரவரி மாதத்தின் கடைசி நாளில் 2025ஆம் ஆண்டுக்கான 5 லட்சமாவது சுற்றுலா பயணியை இலங்கை வரவேற்றதாக சுற்றுலாத்துறை துணை அமைச்சர் ருவான் சமிந்த ரணசிங்க தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டில் 3 மில்லியன் சுற்றுலா பயணிகளை வரவேற்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என்று துணை அமைச்சர் ஒரு காணொலி செய்தியில் தெரிவித்திருந்தார். பிப்ரவரி மாத இறுதிக்குள் 5 லட்சம் சுற்றுலா பயணிகளை வரவேற்க முடிந்திருப்பது அந்த ஆண்டில் அந்த இலக்கை அடைவதற்கான நம்பிக்கையினை அளித்துள்ளது. இந்த மாதத்திற்குள் இலங்கையினை ஒரு சுற்றுலா தலமாக மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் சுற்றுலாத்துறை துணை அமைச்சர் கூறியுள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான சுற்றுலா பயணிகளின் வருகை இலக்கை சுற்றுலா அமைச்சகம் அடைவதில் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் ருவான் சமிந்த ரணசிங்க மேலும் கூறினார்.